குளிருக்கு பயன்படுத்திய ஹீட்டரால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாறிவரும் காலநிலை மாற்றத்தால் கொதிக்கும் சென்னை கூட ஃப்ரிட்ஜில் வைத்த ஐஸ் கட்டி போல ஜில்லென இருக்கிறது. குளிர் பிரதேசங்களில் நிலைமை இன்னும் படுமோசம். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் அங்கு சாலை, ரயில், விமானம் என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் குழாய்களையும் இந்த பனிப்பொழிவு விட்டு வைக்கவில்லை. இதனால் அங்கு குடிநீர் விநியோகம் செய்வது மிகவும் சவாலான விஷயமாக மாறியுள்ளது. பனிப்பொழிவு அதிகம் இருப்பதால் அங்கு வீடுகளில் வெப்பத்திற்காக மக்கள் ஹீட்டர்கள் பயன்படுத்துவது வாடிக்கை. ஆனால் அதுவே ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் யமனாக மாறியுள்ளது. அங்குள்ள பந்த்ராதான் பகுதியை சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களது 3 குழந்தைகள் வீட்டில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி கிடந்தனர். இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அனைவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அனைத்து ஜன்னல் கதவுகளையும் அடைத்துவிட்டு வெப்பத்திற்காக ஹீட்டர் பயன்படுத்தியதே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. காஸ் ஹீட்டரில் இருந்து வெளியேறிய கார்பன் மோனாக்சைடு தான் இவர்களின் மரணத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையும் இதை உறுதி செய்துள்ளது. இதனால் ஏற்பட்ட மூச்சு திணறலில் 5 பரிதாபமாக உயிரிழந்து இருக்கின்றனர். எனவே இதுபோல ஹீட்டர்கள் பயன்படுத்தும் போது அறை காற்றோட்டமாக இருப்பதை உறுதி செய்தல், தூங்கச் செல்லும் முன் கட்டாயமாக ஹீட்டரை அணைப்பது, வீட்டில் கார்பன் மோனாக்சைடு டிடெக்டரை நிறுவுவது, முறையான வருடாந்திர பராமரிப்பு, தர சான்று பெற்ற நிறுவனங்களிடமிருந்து ஹீட்டர்களை வாங்குவது போன்ற விஷயங்களை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றனர்.